யாருக்காகவும் எதற்காகவும் நம்மை நாமே வருத்திக் கொள்வதில் நமக்கு எந்த நன்மையும் கிடைத்து விடாது. தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டுமே மிஞ்சும். சுயநலம் என்ற ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால் இரத்த உறவாக இருந்தாலும் சரி, மற்ற உறவாக இருந்தாலும் சரி ஒதுக்கப்படுகின்றன. மனதால் மறக்க முடியாத இரண்டு வகையானவர்கள். ஒன்று கஷ்டத்தில் காப்பாற்றியவர்கள், இன்னொன்று கஷ்டப்பட காரணமானவர்கள். அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். அதன் பின்னர் அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் வாழ்நாள் முழுமைக்கும் தோன்றாது. எல்லோரையும் நம்பு, ஆனால் அளவோடு நம்பு. ஏனெனில் இங்கு அவனவன் தேவைக்கு மட்டுமே பழகும் உலகம் இது. வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். அங்கே சமநிலை தேடுவதை விட சமாளித்து ஓடுவதே புத்திசாலித்தனம். உன்னை உயிராக நம்பியவரை ஏமாற்ற முடியும் என்றால் நீ சாமர்த்தியசாலி அல்ல, பச்சை துரோகி. ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை நீ எப்போது தேடி செல்கிறாயோ அப்போதுதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும். உடன் இருப்பவன் செய்த துரோகத்தை விட உடன் பிறந்தவன் செய்த துரோகமே வலிகளின் உச்சம். அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும். திறமை என்பது மற்றவர்கள் செய்ததை நீங்கள் செய்வது அல்ல, நீங்கள் செய்ததை மற்றவர்கள் செய்ய முடியாமல் தவிப்பது. இதுவே உங்கள் திறமை. சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும். சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் துணை நிற்கும். நீ யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உன்னை யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும். அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசித்தால் வெற்றிதான். அடுத்தவனை என்ன பண்ணலான்னு யோசித்தால் தோல்விதான். சிறந்த துணை என்பது உடன் இருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது. எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது. எந்த இழப்புக்கும் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதே. மரமே ஒரு நாள் சாயத்தான் போகிறது. இலைகள் உதிர்வதற்காக வருந்தலாமா? போராடாதே. நீ யாரையும் ஜெயிக்கவும் வேண்டாம், யாரிடமும் தோற்கவும் வேண்டாம். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை ஆனந்தமாக அனுபவித்து விட்டு போ. போராடி என்ன கண்டாய்? நான் நானாக இருக்க வேண்டும் என்ற கர்வமும் திமிரும் எனக்குள் அதிகம் உண்டு. அதே நேரத்தில் யாரிடமும் சுயநலமாக பழகவும் தெரியாது. நேரம் தவறாமை எனும் கருவியை உபயோகிப்பவன் எப்போதும் கதாநாயகன்தான். 1000 உண்மைகளை நீ பொய்யாக்கலாம், 1000 பொய்களை நீ உண்மையாக்கலாம். ஆனால் ஒருபோதும் உன் மனச்சாட்சியை உன்னால் பொய்யாக்க முடியாது. மனித வாழ்வில் மிகவும் துரதிர்ஷ்டமான சம்பவங்கள் இவைதான். வயதான காலத்தில் மனைவியை இழப்பது, உறவுகளை நம்பி பொருளை இழப்பது, உணவுக்காக அடுத்தவரை நாடி இருப்பது. முடிந்தவரை போராடுங்கள். வாழ்க்கை எதையாவதொன்றை இழக்கச் செய்யும். ஆனால் நீங்களே நினைத்து பார்க்காத அளவுக்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும். ஒரு ஏழை பணக்காரன் ஆகிவிட்டால் தன் உறவுகளை மறந்து விடுகிறான். ஒரு பணக்காரன் ஏழை ஆகிவிட்டால் உறவுகள் அவனை மறந்து விடுகின்றனர். இதுதான் வாழ்க்கை. ஆசைப்பட தகுதி தேவையில்லை. நீ ஆசைப்பட்டது உனக்கானது என்றால் எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வருடம் ஆனாலும் உன் இதயக்கூட்டை வந்து சேரும். வராத போது அது உனக்கானது அல்ல. எந்த ஆறுதலும் வேண்டாம், அடுக்கடுக்காய் அறிவுரையும் வேண்டாம். என்னை தெளிய வைத்து நானே என்னை எழுப்பி விடுகிறேன். அதற்கு சற்று நேர தனிமை போதும். இங்கு சொன்னபடி செய்யத்தான் ஆளில்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம். சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. சுகமாகவே எந்நாளும் வாழ்ந்துவிடவும் முடியாது. சிமிட்டும் நம் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும். தான் மட்டுமே சரியாக இருப்பதைப் போல் ரொம்ப வேதாந்தம் பேசித் திரியும் சில ஜென்மங்களிடம் மட்டுமே அத்தனை அயோக்கியத்தனமும் கேடுகட்ட எண்ணங்களும் இருக்கும். உறவுகள் மனதில் சில உறுத்தல்களோடு சேர்ந்திருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு பிரிதலே சிறந்தது. என் நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காத சிலரை சம்பாதியுங்கள். வாழ்க்கை அழகாக இருக்கும். நேற்று என்ற ஒன்றை நீ மறந்தால்தான் நாளை எனும் நாள் உன் வாழ்க்கையில் உதயமாகும். வாழ்க்கை எனக்கு உணர்த்திய உண்மை. யாரையும் நம்பாதே.
எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது, எவருக்கும் நாம் பாரமாகவும் வாழக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது. மூழ்கியவனுக்குத்தான் தெரியும் மூச்சுவிட முடியாமல் தவிக்கிறேன் என்பது. கரையில் நின்று வேடிக்கை பார்ப்பவனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. எதையும் எடுத்துச் செல்ல முடியாது என்று தெரிந்தும் ஏனோ மனிதர்கள் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுகின்றனர். உறவுகள் வந்து உரையாடி பேசி சென்ற பின் பெருக்கி தள்ளியதில் முக்கால்வாசி பொய்கள். மகிழ்ச்சி பணத்தால் கிடைத்தாலும் மன நிம்மதி அன்பாலும் அன்பானவர்களாலும் மட்டுமே கிடைக்கும். கோபம் நம்மிடம் உள்ள நியாயமான எண்ணங்களை கூட மறைத்து விடுகிறது. பொறுமை நமது பெரிய தவறை கூட திருத்திக் கொள்ள நல்ல வாய்ப்பாகிறது. இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை இல்லாத போதுதான் தெரியும் உண்மையான அன்பின் மதிப்பு. தலைக்கு மேலே தூக்கி வைத்து கொண்டாடுகின்றார்கள் என்று ஆனந்தம் கொள்ளாதீர்கள். பூசணிக்காயை தூக்கி சுற்றுவது பூஜை அறையில் வைக்க அல்ல, போட்டு உடைக்க. அப்பாவின் சொத்தை பங்கு பிரித்த பிறகு மீதம் இருந்தது அம்மா மட்டும்தான். அவனவனுக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. ஆனால் மகன்களுக்கு தெரியாது அப்பாவின் பெரிய சொத்தே அம்மாதான் என்று. யாராவது நெருங்கிய உறவுகள் உங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தினால் கட்டாயம் அதற்கு பதிலளியுங்கள். சில வேளைகளில் அது அவர்களிடம் இருந்து வரும் இறுதி அழைப்பாகவும் இருக்கலாம். இறுக பிடித்தாலும் இலகுவாக விலகத்தான் செய்கிறது பணமும் பாசமும். ஒரு காரியம் கஷ்டமாக இருப்பதால் நாம் பயப்படுவதில்லை. நாம் பயப்படுவதால் தான் அந்த காரியம் கஷ்டமாக இருக்கிறது. தொலைத்த காலங்கள் மீண்டும் வரப்போவதும் இல்லை, வரும் காலங்கள் தொலையாமல் இருக்கப் போவதும் இல்லை. நிலையாக தங்கி இருப்பது சில நினைவுகள் மட்டுமே. பட்டாம்பூச்சியாய் சில நினைவுகள், கம்பளி பூச்சியாய் சில உறுத்தல்கள். உன்னை சிலர் 1 அடி தள்ளி வைத்தால் நீ அவர்களை 10 அடி தள்ளி வைக்க கற்றுக்கொள். விட்டு கொடுத்து போவதாலே நம் அருமை என்னன்னு தெரியாமல் போய்விடும். உண்மையை சொல்ல போராடலாம், ஆனால் பொய்யை சொல்லி வாதாடக்கூடாது. வகுப்பறை கற்றுத்தந்த பாடத்தை விட வாழ்க்கை கற்றுத்தந்த பாடமே அதிகம். அனுபவம்தான் வாழ்க்கை. மனைவிக்கு பிடிக்கும், மகனுக்கு பிடிக்கும், மகளுக்கு பிடிக்கும் என வாழும் அப்பாவுக்கு மறந்தே போய்விடுகிறது தனக்கு என்ன பிடிக்கும் என்று. மனச்சாட்சிக்கு உண்மையாக இருப்பவன் நடித்துத்தான் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம். ஏமாத்திட்டாங்க என்பதை விட பயன்படுத்திட்டாங்க என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். தடுக்கி விழுந்திட்டா ஓடிப்போய் தூக்கிவிட்டது தாத்தா தலைமுறை. கண்டுக்காம போனது அப்பா தலைமுறை. நின்று போட்டோ எடுத்து கொண்டிருப்பது நம் தலைமுறை. என் கோபமும் என் அமைதியும் என் திமிரல்ல, என்னுள் இருக்கும் வலி. அது தள்ளி நின்று பார்ப்பவனுக்கு புரியாது, புரிய வைக்கவும் முடியாது. நான் என்கிற அகம்பாவம், அவனா என்கிற பொறாமை, எனக்கு என்கிற பேராசை, இவை எப்போதும் ஒரு மனிதனை வாழ வைக்காது. பிடிக்கும் வரை பொக்கிஷம், வெறுக்கப்பட்டால் வெறும் குப்பை. பொருட்கள் மட்டுமல்ல, உறவுகளும் தான். யாரிடமும் உங்கள் வாழ்க்கையை பற்றிய உண்மைகளை சொல்லாதீர்கள். கேட்பவர்கள் எல்லோரும் உங்களுக்கு உண்மையாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. எல்லா மனிதனும் ஒரு வகையில் மனநோயாளிதான். சிலர் கிழிந்த உடையுடன், பலர் கிழிந்த மனதுடன். இருப்பதின் மகத்துவத்தை இருக்கும்போதே உணர்ந்திடுங்கள். இழந்த பின் உணரப்படுவது எல்லாம் வலிகளின் உச்சமே. யாருக்கு எப்போது என்ன நடக்கும் என்றே தெரியாது. இருக்கும் வரை வன்மம் இல்லாமல் அன்பை மட்டுமே விதைப்போம்.